ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வாழ்க்கையில மத்தவங்களோட நம்ம பின்தங்கிட்டோம் அப்படிங்கிற மாரி எண்ணம் உங்களுக்கு வருதா? இல்ல வாழ்க்கையே ஒரு ரேஸ், நம்ம ஒரு ரேஸ்ல இருக்கோம் அப்படிங்கிற மாரி எண்ணம் உங்களுக்கு வருதா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இத ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலும் பாருங்க. இதுல இருந்து எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு கம்பேரிசன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதோட விளைவுகள் என்ன? ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது? இது மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் நம்ம சோசியல் கம்பேரிசன் தியரி பத்தி பார்த்துருவோம். இந்த தியரி குடுத்தது லியான் ஃபிஷ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் தியரி குடுத்தாரு. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, நம்ம அடுத்தவங்களோட ஏன் கம்பேர் பண்றோம்னா, நம்மளோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா, இப்ப நம்மளோட சக்சஸ்க்கு ப்ராப்பரான எந்த ஒரு ஃபிக்ஸ்டு டெஃபினிஷனும் கிடையாது இல்லையா? சக்சஸ் இப்படி இருந்தா சக்சஸ் அப்படின்னு ஃபிக்ஸ்டு டெஃபினிஷன் இல்லாதனால, நம்ம அடுத்தவங்களோட ஒப்பிட்டு தான் நம்ம நம்ம ம அடுத்தவங்களோட முன்னாடி இருக்கோமா, இல்ல பின் தங்கி இருக்கோமா, இந்த மாரி விஷயத்த நம்ம ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது ஒரு விஷயமா. அடுத்தது எவல்யூஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல நம்ம குரூப்பா வாழ்ந்தம்போது, எல்லாரும் கூட்டம் கூட்டமா இருந்த டைம்ல, நம்மளோட சர்வைவலே நம்மளோட இத வச்சு நம்மளோட இருப்ப வச்சு தான் இருக்கு. நம்ம அந்த குரூப்ல நம்மளோட இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்கே அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்களா? இப்ப நம்ம யாரோடயா பின் தங்கிட்டோமா, அதே சப்போஸ் ரொம்ப வீக்கா இருக்கோம் அப்டின்னா, நம்ம அவங்களோட குரூப்ல பின் தங்கிருவோம் இல்லையா? ஸோ தன்னோட பொசிஷன தக்க வச்சுக்கிறதுக்கு, சர்வைவல்காகவே அவங்க வந்து ஒப்பிட்டு பார்த்துக்குவாங்களாம். ஸோ இது அந்த காலத்துல இப்பன்னு இல்ல, அந்த காலத்துல பழைய காலத்துல இருந்தே ரொம்ப முன்னாடி ஏஷியன் டைம்ஸ்ல இருந்தே நம்மளுக்கு இந்த பழக்கம் இருக்கு. பட் இப்ப நம்ம எந்த டேஞ்சர்லயும் இல்ல. எந்த சர்வைவல் நம்ம இது பண்றதுக்காக அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லாத போதுமே, இந்த பிரைன் பழைய ப்ரோகிராம் படியே நம்மளுக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்றோம். நம்மளோட கெரியர், நம்மளோட பணம், மணி, மேரேஜ் ஆகட்டும், நம்மளோட லுக்ஸ் நம்ம எல்லாத்தையுமே அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம அதிகமா ஆங்ஷியஸா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனா அடுத்தவங்கலாம் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம பின் தங்கிட்டோம். இல்ல அடுத்தவங்க இன்னும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. நம்ம இல்ல. இப்படி இப்படின்னு நெறைய யோசிச்சு நம்ம ஆங்ஷியஸ் ஆகுறோம். நம்மளோட ரொம்ப நம்ம பின்தங்கிட்டோங்கிற ஒரு எண்ணம் வருது. அதே மாரி நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் போகுது. நம்ம இன்னும் ஏதோ ஒரு அச்சீவ் பண்றதுக்கு நம்மள்ட்ட இருக்கு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம பண்ணாம இருக்கோம். நம்ம வந்து அவ்வளவு குட் எனஃப் இல்ல. அப்படின்னு நம்ம நெறைய விஷயம் நம்ம லுக்ஸ வச்சு, இந்த மாரி நெறைய விஷயத்துல நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்மள ரொம்ப கம்மியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, சோசியல் மீடியாவும் ரொம்ப பெரிய அளவுல இதுக்கு காரணமா இருக்கு. சோசியல் மீடியால இப்ப நெறைய பேர் பார்க்குறோம் இல்லையா? அவங்கலாம் என்ன பண்றாங்க, அவங்களோட லைஃப் பெர்ஃபெக்ட் மொமெண்ட்ஸ மட்டும் நம்மளுக்கு காட்டுவாங்க. அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸையோ, அவங்க லைஃப்ல என்னலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க, இல்ல ரிலேஷன்ஷிப்ல என்னலாம் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்க காட்ட மாட்டாங்க. அவங்களோட நல்ல ஒரு சொல்லுவாங்கல்ல, எடிட் பண்ணி எந்த இதெல்லாம் பெஸ்ட் மொமெண்ட்ஸ் அத மட்டும் நம்மள்ட்ட காட்டுறாங்க. ஸோ அத பார்த்துமே நம்ம அவங்கலாம் லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம அந்த மாரி இல்ல அப்படின்னு நினைச்சு நம்ம கவலைப்படுறதும் உண்டு. ஸோ அதனால அது மாரி நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். அதே மாரி நமக்கு ரொம்ப அதிகமா கம்பேரிசன் இந்த மாரி பார்க்கும்போதுமே சில பேர் இப்போ லுக்ஸ் வைஸ்மே இப்ப ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டால போடுறதுமே நெறைய ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி காட்டுவாங்க. ரொம்ப தன்னோட பெஸ்ட் வெர்ஷன மட்டும் காட்டுவாங்க. நம்ம என்ன பண்றோம், அத பார்த்துட்டு பாரு நம்மளுக்கு ஸ்கின்லாம் அந்த அளவுக்கு ஃப்ளாலெஸ்ஸா இல்ல. நம்ம பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு அழகா இல்ல. அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதே மாரி நம்ம லைஃப ஒரு ரேஸ் மாரி பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏதோ லைஃப்ங்கிறதே ஒரு ரேஸ். எல்லாரும் முன்னாடி போய்க்கிட்டு இருக்காங்க. நம்ம பின்தங்கிட்டோம். அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். பட் உண்மை என்னன்னா லைஃப் வந்து ரேஸ் கிடையாது. அதே மாரி சில பேர் இப்ப 23 வயசுலயே முன்னேறி இருக்கலாம். சில பேர் 24 வயசுல முன்னேறலாம். சில பேர் 30 வயசுல முன்னேறலாம். ஏன் சில பேர் 60 வயசுல கூட எத்தனையோ பேர் முன்னேறி இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதனால லைஃப் வந்து ரேஸோ இல்ல இவங்க நம்ம முன்னாடி போய் ஜெயிச்சுட்டாங்க, நம்ம பின்தங்கிட்டோம் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் இங்க பொறக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்கு. எல்லாமே ஒரு கர்மா அப்படிதான் நகருது. அவங்கவங்களுக்கு என்ன டைம்ல எப்ப என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். அத நம்ம புரிஞ்சுக்காம நம்ம இங்க வந்து சொல்லுவோம் தெரியுமா? 2 பேரு லைஃப் இங்க ஒண்ணே கிடையாது. ஒவ்வொருத்தங்க லைஃப்பும் இங்க யூனிக். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க ரேஸ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இப்ப நம்ம ரோஜாக்கும், மல்லிகைக்கும் என்ன கம்பேரிசன் பண்ணுவோம்? 2மே ஒரு ஃப்ளவர்ஸ் 2மே அந்த டைம்ல பூக்குது. அதுக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கு. ஸோ நம்ம வந்து ரோஸ் தான் ரொம்ப பெஸ்ட் இல்ல ஜாஸ்மின் தான் ரொம்ப பெஸ்ட் இப்படி சொல்றதுக்கே ஒண்ணும் இல்ல. 2மே ஈக்குவலே கிடையாது. 2ம் தனித்தனி இது, தனித்தனி அழகு இருக்கு அதுக்கு. அது மாதிரி தான் ஹியூமன் லைஃப் 2 பேர் லைஃப் ஒண்ணு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இங்க அவங்கவங்களோட என்ன என்ன எடுத்துக்கிட்டு பொறந்தாங்க, அவங்க ஏன் பொறந்திருக்காங்க, அவங்க பர்ப்பஸ் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் இங்க தனிப்பட்ட முறையில வித்தியாசப்படுது, வேறுபடுது. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லவே முடியாது நம்ம லைஃப்ல நம்ம பின்தங்கிட்டோம், அவங்கலாம் முன்னாடி போயிட்டாங்க, இல்ல அவங்க சீக்கிரம் முன்னேறிட்டாங்க, நம்ம லேட் ஆயிட்டோம். இப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இத வந்து ஒரு தோஹை மூலமா உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது கபீரோட ஒரு ஃபேமஸான தோஹை. இதுல எப்படி இருக்கும்னா, "தீரே தீரே ரே மனா, தீரே சப் குச் ஹோயே, மாலி சீச்சே சோ கடா, ரித்து ஆயே ஃபல் ஹோயே." அப்படின்னா என்னன்னா, எல்லாம் மெதுவா நடக்கும். இப்ப ஒரு கார்ட்னரே இருக்காருன்னா, அவர் ஒரு 100 பானை தண்ணி போய் ஊத்துனாலும் அந்த பிளான்ட்ல, அது எப்ப வளர்ந்து அது காய் குடுக்கணும், பழம் குடுக்கணும்னு இருக்கோ, அப்பதான் அது குடுக்கும். நம்ம அவசரப்படுறனால அது சீக்கிரம் நடந்துராது அப்படிங்கிற மாரி இந்த தோஹையில நம்மளுக்கு மீனிங் இருக்கு இதுக்கு. இது வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அதுக்கான டைம் என்ன நடக்கணுமோ, அந்த டைம்ல அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்கும். நம்ம அவசரப்படுத்துறனால ஒரு விஷயம் நம்மளுக்கு சீக்கிரம் நடந்துராது. அதனால நடக்க வேண்டிய டைம்ல நடக்கும். அதுதான் கரெக்ட்டான டைமாவும் இருக்கும் அதுக்கு.
ஸோ எல்லாமே இப்ப நான் ஒரு பூவே இருக்கு, மொட்டா இருக்கு. இப்ப நம்ம போய் அத இதழ பிரிச்சு விட்டு அதுக்கான வாசம் இல்ல அதுக்கான இயற்கையா அது இருக்குமா? இருக்காது இல்லையா? அதுவா பூக்கும்போது தானே அதோட அழகான வாக்கும் அழகா இருக்கும். வாசமும் அதுல இருந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால நம்ம அவசரப்படுறதுனால ஒரு விஷயம் நடந்துராது. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி கம்பேரிசன் நிஜமாலுமே நீங்க யாரோடயா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க உங்களோட தான் உங்கள கம்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா நேத்தையோட இன்னைக்கு நம்ம பெஸ்ட்டா இருக்கோமா? முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நம்ம பெட்டரா இருக்கோமா? இப்படி நம்மளோடயே தான் நம்ம கம்பேர் பண்ணிக்கணுமே ஒழிய, அடுத்தவங்களோட கம்பேர் பண்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. இதுல வந்து ஒரு மகாபாரதத்துல ஒரு சீன் இருந்துச்சு. அது உங்களுக்கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்ப கர்ணர் இருக்காரு இல்லையா? அந்த கர்ணன் கேரக்டர் எப்படின்னா, அவர் வந்து எப்ப பார்த்தாலும் அர்ஜுனோட ஒரு உள்ளுக்குள்ள கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அர்ஜுனோட பெஸ்ட் வில் வித் இதுல நம்ம பெஸ்ட்டா ஆகணும். அர்ஜுனோட கம்பேரிசன் நம்ம நம்ம முன்னேறணும். இன்னும் பெரிய நம்ம தான் சிறந்த வில்வித்தன் அப்படின்னு பேர் வாங்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு போட்டி மனப்பான்மையில தான் அவர் வித்தையும் கத்துக்கிட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் மனசுல அவருக்கு ஒரு போட்டி இருக்கும். சோ அதனால டைம் வரும்போது அவருக்கு அந்த வித்தையும் மறந்து போயிரும். ஒரு சாபமும் இருக்கும் அவருக்கு. பட் கிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த சாபமுமே நீங்க போட்டி மனப்பான்மையிலேயே கத்துக்கிட்டீங்கல்ல. சோ அதனால ஆட்டோமேட்டிக்கா அது மறக்க தான் செய்யும். அது சாபம்ங்கிறனால மட்டும் இல்ல. எப்படி பார்த்தா நம்ம மனசுல ஒரு அமைதியா இப்போ ஒரு வித்தையே கத்துக்கிறோம்னா, அமைதியா எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி? இன்னொருத்தவங்கள போட்டி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல நம்மளோட மனசு அமைதியாகாது. அது டைம் வரும்போது நம்மளுக்கு அந்த வித்தை மறந்து தான் போயிரும். அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஆனா அர்ஜுன் எப்படின்னா, அர்ஜுன் டே பை டே தன்ன முன்னாடிக்கு இப்ப எப்படி நம்மள பெஸ்ட் ஆக்கிக்கிட்டோமா? நேத்தையோட இன்னைக்கு நம்ம இன்னும் பெஸ்ட்டா இருக்கோமா? இன்னையோட நாளைக்கு இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி தான் அவர் யோசிப்பாரு ஒழிய, அவர் யாரோடையும் தன்னை போட்டி போட்டுக்கணும் அப்படிங்கிறதுனால யோசிச்சது இல்ல. சோ அதனால தான் அர்ஜுன் வந்து பெஸ்ட்டா அவரால் இன்னும் பெஸ்ட்டா ஆக முடிஞ்சது. எக்ஸல் அந்த விஷயத்துல எக்ஸல் ஆக முடிஞ்சது. சோ அதனால நம்ம எப்பவுமே நம்ம வந்து அடுத்தவங்களோட போட்டி போட்டுக்கிட்டோ, இது பண்ணிட்டோ இருந்தோம்னா, நம்ம மனசும் அதுல அந்த போட்டி மனப்பான்மையிலே போயிரும். நம்ம மனசு ஒரு அமைதிய இழந்துரும். அமைதியின்மையை நோக்கி போயிரும். சோ அப்படி போகும்போது நம்மளால ஒரு விஷயத்த நல்ல விதமா கத்துக்கவும் முடியாது. பீஸ் ஆஃப் மைண்டோடயும் இருக்க முடியாது. சோ அதனால போட்டி நீங்க போடணும்னா, நீங்க உங்களோட போடுங்க. அது ஒண்ணு. அதே மாரி குழந்தைங்களையும் நம்ம ரொம்ப அதிகமா கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். இப்ப அந்த குழந்தை உன்னோட பெஸ்ட்டா மார்க் வாங்கிருச்சு. அது பாரு நல்ல இப்ப ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு அதுக்கு. இந்த மாரிலாம் நம்ம நெறைய நம்மளோட குழந்தைங்களையும் நம்ம போட்டி போட ஆரம்பிக்கிறோம். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது இல்லன்னா, இங்க ஒவ்வொருத்தவங்களோட ஆப்டிட்யூடும் தனி. இப்ப சில பேரு நல்ல பாட்டு பாடுவாங்க. சில பேர் நல்லா டிராயிங் பண்ணுவாங்க. சில பேர் படிப்புல நல்லா எக்ஸல் ஆவாங்க. சில பேர் ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸலன்ட்டா இருப்பாங்க. சோ அவங்க எதுல அவங்க நல்லா பண்றாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நம்ம அதுல தான் அவங்கள சப்போர்ட் பண்ணணுமே ஒழிய, நம்ம இந்த இதுதான் அவங்க பண்ணணும். இது அவங்களோட அவங்க பாருங்க பெட்டரா பண்ணிட்டாங்க. அவங்க பாருங்க இன்னும் பெட்டரா எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இது பின்தங்கிட்டோம். நம்ம குழந்தைங்க பின்தங்கிருச்சு அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு குழந்தைங்களும் கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு எபிலிட்டி கண்டிப்பா இருக்கும். கடவுள் குடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு அவங்க அவங்க இதுல அந்த இது எதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுல அவங்க ஒவ்வொரு டே பை டே அவங்க எப்படி தன்னை பெட்டர் ஆக்கிக்க முடியும்னு அதுல பாருங்க. அதுல அவங்க போனாங்கன்னா கண்டிப்பா நல்ல விதமா முன்னேறுவாங்க. அத விட்டுட்டு நம்ம அடுத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? இவங்கள்ட்ட இருக்க ஒரிஜினாலிட்டிய நம்ம பார்க்க மிஸ் பண்றோம் இல்லையா? சோ அதனால கம்பேரிசன் எப்படி பார்த்தாலும் சரியில்ல. அதனால நம்ம யாரையும் கம்பேர் பண்ணிக்கூடாது. நம்ம குழந்தைங்களோட, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரையும் நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க ஒவ்வொருத்தவங்க யூனிக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த கம்பேரிசன்கள்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கலாம். அதே மாரி இன்னொருத்தவங்க ரொம்ப பெரிய வீடு வச்சிருக்காங்க. நம்ம வீடு சின்னதா இருக்கு. அவங்கள்ட்ட பெரிய கார் இருக்கு. மேபி அவங்க வீட்ல நெறைய மெம்பர்ஸ் இருக்கலாம். அதனால அவங்கள்ட்ட கார் பெருசா இருக்கலாம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு கார் தேவையில்லாம இருக்கலாம். சோ அதெல்லாம் பாருங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையா? தேவையே இல்லன்னா சும்மா சொசைட்டி ஸ்டேட்டஸ் சிம்பல் இல்லன்னா இதுக்காக நம்ம இஎம்ஐ போட்டு கார் வாங்கி அதுக்கப்புறம் இஎம்ஐ கூட சில பேர்லாம் கட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரிலாம் நீங்க முதல்ல தேவையா நம்மளுக்கு அது அப்படின்னு பார்க்கலாம். வெறும் ஸ்டேட்டஸ் சிம்பலுக்காகவோ இல்ல வெறும் அடுத்தவங்களுக்கு காமிச்சிக்கணுங்கிறதுக்காகவோ நம்ம ஒரு விஷயத்த பண்ணணுங்கிற அவசியம் பெருசா கிடையாது. சோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் நம்மளால நல்ல விதமா காப்பாத்திக்க முடியும். சோ இததான் நான் உங்கள்ட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாரி டாபிக்ஸ் தான் இந்த சேனல்ல நெறைய நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த மாரி டாபிக்ஸ் ஏதாவது புக்ஸ் படிச்சேன். அத பத்தி ஏதாவது என்னோட டேக் அவேன்னா, இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலா, பிலாசபிக்கலா, அப்புறம் மோட்டிவேஷன் பத்தி, சைக்காலஜி பத்தி இந்த மாரி விஷயங்கள் தான் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணுவேன். சோ உங்களுக்கு இதெல்லாம் புடிச்சிருக்குன்னா இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச்.